காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா டிஎன்சி. டிஎன்சி அப்படின்னாக்கா அபார்ஷன் பண்றது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். டிஎன்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்துட்டு சர்ஜிக்கலா பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒரு 8 வாரம் பிரெக்னன்சிக்கு முன்னாடி நீங்க வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மாத்திரையிலே கருவை கலைக்க முடியும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு வந்துட்டு எனக்கு இன்னும் வரல, இந்த கான்ட்ரசெப்ஷனை யூஸ் பண்ணல, கருத்தரை மருந்து எதுவும் யூஸ் பண்ணல அப்படின்னும் போது பிரெக்னன்சி பாசிபிலிட்டி இருக்கும்ன்றதை மறந்துடுவாங்க. ஒரு நாள் கடந்து ஒரு 3-4 மாசம் கழிச்சு செக் பண்ணி பார்க்கும்போது வந்து அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தெரிய வரும். அந்த மாதிரி 8 வாரம் கடந்த கருக்குலாம் வந்து நம்ம வந்து இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜரான டிஎன்சி பண்ணுவோம். டிஎன்சி அப்படின்னாக்கா டைலட்டேஷன் அண்ட் கியூரட்டாச். இதை யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 வாரம் கடந்த ஒரு பிரெக்னன்சி நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கர்ப்பப்பையில ஒரு பிரெக்னன்சி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். கருமுட்டை டியூப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துப்போம். அங்க வந்து குழந்தைக்கு வந்து இதய துடிப்பு வந்திருக்கலாம், அதே போல கை காலெல்லாம் வந்திருக்கும். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, இல்ல அம்மாக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, இல்ல சோஷியல் ரீசன்ஸ்னால வேணான்னும் போது இதை வந்து நம்ம சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுல என்ன பண்ணோம்னா கர்ப்பப்பை வாய் வந்து ஃபர்ஸ்ட் மருந்து வச்சோ இல்லாட்டி டைலேட் பண்ணுவோம். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி மயக்கத்துல இருப்பாங்க அந்த பெண்மணி. அதுக்கப்புறமா வந்துட்டு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த பிரெக்னன்சியை வந்துட்டு நம்ம வந்து 2 இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அது வெளியில எடுப்போம் அந்த டிஷ்யூஸை. இங்க எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை இருக்கு அப்படின்னா கர்ப்பப்பை வாயை வந்து சர்விக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டைலட்டேஷன் சொல்றது இந்த கர்ப்பப்பை வாயை வந்து நம்ம வந்து விரிவாக்கம் பண்றதுதான் டைலட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து டிஎன்சி அப்படின்றது வந்து மயக்கம் கொடுத்து ஒரு சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ் வந்து தியேட்டர்ல வச்சு பண்ண போறோம்னு சொல்லியாச்சு. இது வந்து ஒரு ஸ்கேன் ஹெல்ப்போட நம்ம வந்து இந்த பண்ண போறோம். இப்போ கர்ப்பப்பை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் வச்சு பார்ப்போம் எங்க இருக்கு அந்த கரு அப்படின்னு பார்த்துட்டு கர்ப்பப்பை வாய் சர்விக்ஸை வந்துட்டு நம்ம டைலேட் பண்ணுவோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா இதாங்க டைலேட்டர். இது வந்து கர்ப்பப்பை வாயில வச்சு கொஞ்சம் நம்ம விரிவாக்கம் செய்ய போறோம். ஓரளவுக்கு விரிவாக்கம் ஆனதுக்கு அப்புறமா கரு வந்து கர்ப்பப்பையில இருக்கு இல்லைங்களா, அதை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து ஓம் ஃபோர்செப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது கர்ப்பப்பை உள்ளார போயிட்டு அந்த டிஷ்யூவை நம்ம எடுத்துட்டு வருவோம். இது மட்டும் கிடையாது, இது கூட வந்து கேனுலா, காமன் ஸ்கேன்லான்னு ஒன்று இருக்கு. அந்த வேக்யூம் சக்ஷன் யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நம்மளுடைய பிரெக்னன்சி சதைகள் இருக்கோ அதை நம்ம எடுத்துருவோம். ஸ்கேன்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் மிச்சல் பிரிசல் இருக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கர்ப்பப்பை உள்ளார இருக்க அந்த வால்ஸை வந்துட்டு கிளீன் பண்ணுவோம். நம்ம அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கியூரட் அப்படின்னு சொல்றது. ஸோ கர்ப்பப்பை உள்ளார போயிட்டு ஒரு சைட் ஆஃப் வாலையும் நம்ம வந்து சுரண்டி இந்த ஸ்பூன் வச்சு எடுக்கிற மாதிரி சுரண்டி எடுப்போம். ஒரு கரகரன்னு ஒரு சத்தம் வந்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சு அப்படின்றது தான் வந்து இந்த ப்ரொசீஜர். இது எல்லாமே வந்துட்டு அல்ட்ராசவுண்ட் கைடோட தான் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து முதல் குழந்தை வந்து சிசேரியன் ஆயிருக்கு, இல்லை இந்த கர்ப்பப்பையில ஒரு ஸ்கார் இருக்கு அப்படின்னும் போது கட்டாயம் ஒரு ஸ்கேன் கைடன்ஸோட டிஎன்சி பண்ணிக்கிறது தாங்க சேஃபான ஒரு விஷயம். இதுல வந்து ஒரு சில காம்ப்ளிகேஷன் ஒரு சிலவங்களுக்கு ரேரா நடக்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொன்னோம் கர்ப்பப்பை வாயை வந்து டைலேட் பண்ணுவோம்னு சொன்னோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு வேளை நம்ம வேகமா உள்ள தள்ளிட்டோம் அப்படின்னாக்கா பிரெக்னெண்டா இருக்க கர்ப்பப்பை வந்து வீக்கா இருக்குங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லா தள்ளும் போது இந்த ஓட்ட போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. இதை வந்து யூட்ரைன் பர்ஃபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். துளை போட்டிருக்கலாம். இது அன்ஐடென்டிஃபைடா ரொம்ப சின்ன ஓட்டையா இருந்தால் தானாவே சீல் ஆயிடுங்க. ஒருவேளை ரொம்ப வேகமா புஷ் பண்ணியிருந்தாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பண்ணியிருந்தாங்கன்னா குடல் வந்து கர்ப்பப்பை உள்ளார வந்து வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதுதான் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ரேரஸ்டான ஒரு காம்ப்ளிகேஷன். அதனால நீங்க எங்க போய் இந்த அபார்ஷன் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். டிஎன்சிக்கு என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றோன்றதை நான் இங்க காட்டுறேன். இது வந்து கஸ்கோ ஸ்பெக்குலம். இது வந்து கர்ப்பப்பை வாய் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக. இது வந்து யூட்ரைன் சவுண்டு, கர்ப்பப்பை எந்த அளவுக்கு பெருசா இருக்கு அப்படின்னு செக் பண்ணுவோம். இது வந்து ஃபோர்செப்ஸ், கர்ப்பப்பை வாய் பிடிச்சி நம்ம வந்து டைலேட் பண்ணுவோம். டைலேட் பண்ணுறதுக்கு இந்த ஹெகாஸ் டைலேட்டை யூஸ் பண்ணுவோம் நம்ம கர்ப்பப்பை வாயை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா இது வந்து ஓம் ஃபோர்செப்ஸு, அந்த கருத்தரிச்சிருக்கு இல்லையா அந்த சதைகளை இதை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணி எடுப்போம். அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த கியூரட் யூஸ் பண்ணி நம்ம வந்து சுரண்டி எடுப்போம் அந்த கர்ப்பப்பை. ஸோ ஒரு டிஎன்சி அப்படின்றது ரொம்ப சேஃபான ஒரு ப்ரொசீஜர், ஒரு டே கேர் ப்ரொசீஜர் தான். நீங்கள் முன்னாடியே உங்கள் ப்ரெக்னன்சி கர்ப்பப்பையில தான் இருக்கான்றது ஒரு ஸ்கேனில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டாக்டரோட ஹெல்ப்போட ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு மயக்க மருந்து டாக்டர் பார்த்துட்டு தியேட்டரில் வச்சு ஸ்கேன் ஹெல்ப்போடு நம்ம பண்ணும்போது ரொம்ப சேஃபான ஒரு ப்ரொசீஜர். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு தேவையான கருத்துரைக்கு நம்ம வந்து காப்பர்ட்டி கூட அதே செட்டிங்கில் பிளேஸ் பண்ணிட்டு வந்துக்கலாம். அடுத்த வாட்டி தேவையில்லாமல் நீங்கள் கன்சீவ் ஆக வேண்டியது கிடையாது. ஃபெசிலிட்டி கம்மியாக இருக்க ஒரு இடத்துல நமக்கு வந்து எல்லா விதத்துலையும் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு சில காம்ப்ளிகேஷன் இருந்துச்சுனாக்கா இந்த பர்ஃபரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்துட்டு எப்பயுமே ஒரு கைடன்ஸோட நீங்க அபார்ஷன் பண்ணிக்கோங்க. தேவையில்லாம ஒரு சோஷியல் ரீசனுக்காகவோ இல்லை உங்களோட ஹெல்த்துக்காகவோ குழந்தையோட ஹெல்த்துக்காக இருக்கு உங்களுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்கும்போது
நீங்க வந்து அபார்ஷன் பண்ணிக்கலாம். 8 வாரத்துக்கு முன்னாடி அப்படின்னும் போது மாத்திரைகள் இருக்கு. 8 வாரம் கழிச்சுன்னும் போது இந்த டெக்னிக்கலா சர்ஜரி வச்சு நம்ம பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தாங்க டிஎன்சி. டிஎன்சி அப்படின்றது மயக்க மருந்து கொடுத்து பண்ணுவோம்னு சொன்னோம். உங்களுக்கு ஒரு முழு மயக்கம் கொடுக்கலாம். இல்லாட்டி வந்து இடுப்பு கீழே வலி இல்லாம இருக்கிறதுக்கு மயக்கம் கொடுக்கலாங்க. இந்த ப்ரொசீஜருக்கான டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் டைம் பீரியட் தான் இந்த ப்ரொசீஜர். ப்ரொசீஜர் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிச்சு அப்படின்னாக்கா மறுத்து போறதுன்னா அது தெளிவானதுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயக்கம் தெளிந்ததுக்கு அப்புறமா ஒரு 4 மணி நேரத்துக்கு வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டோம். நில்பர் ஓரலா இருப்பீங்க. அதாவது உங்களுக்கு ஐவி ட்ரிப் போயிட்டு இருக்கும். 4 மணி நேரம் கழிச்சு நீங்க வந்து முதல்ல வந்துட்டு தண்ணி குடிக்க ஆரம்பிப்போம். அது கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னாக்கா வாமிட்டிங் எதுவும் இல்லை அப்படின்னாக்கா தண்ணியை வந்து படிப்படியா அதிகப்படுத்த ஆரம்பிப்போம். நீங்க ஒரு ஃப்ரீயா ஒரு யூரின் போயிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிப்போம். ஒரு 4 மணி நேரம் தாங்க நீங்க வந்து சாப்பிடாம இருக்க வேண்டியதா இருக்கும் ப்ரொசீஜருக்கு அப்புறமா. அதுக்கப்புறமா வந்து தண்ணி டாலரேட் பண்ணீங்க அப்படின்னா ஆகாரம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதையும் டாலரேட் பண்ணிட்டுன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போயிடலாங்க. உங்க டாக்டர் ஒரு வாரம் கழித்து நீங்க வந்து திருப்பி வந்து செக்அப் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ப்ரொசீஜர் முடிச்சதுக்கு அப்புறமா ஒருவேளை உங்களுக்கு வந்து ஜுரம் இருக்கு, ப்ளீடிங் அதிகமா இருக்கு அப்படின்னாக்கா உங்க டாக்டர் போய் இமீடியட்டா நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். போஸ்ட் இந்த சர்ஜரிக்கு அப்புறமா நீங்க வீட்டுக்கு போனதுக்குமா உங்களை நீங்க என்ன கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட் ரெஸ்ட்ன்றது அன்னைக்கு ஒரு நைட் உங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான தூக்கப்படுதோ அன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்த நாள்ல இருந்து உங்களோட வேலைகள் நீங்க தானாவே செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். வேலைக்கு போறீங்கனாலும் வேலைக்கு போக ஆரம்பிக்கலாம். சாப்பாடுன்றது ஒரு 2-3 நாளைக்கு வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சாப்பாடு ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி இருக்க ஒரு சாப்பாடு எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். அதிகப்படியான காரமோ எண்ணெயோ தேவையில்லைன்னு சொல்லுவோம். தண்ணி வந்து நல்லா குடிக்கணும். ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் அதுக்கு அவசியம் குடித்தாகணும். உங்க டாக்டர் கொடுத்த மருந்துகள் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருப்பாங்க, வலிக்கான மருந்துகள் கொடுத்துருப்பாங்க. அது அவங்க சொன்ன மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ டிஎன்சின்றது ஒரு சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் சொல்லிட்டோம். எத்தனை வாட்டி பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஒரு தடவைலேருந்து 2 தடவை நீங்க பண்ணலாம். ஃப்ரீக்வெண்டா நம்ம அடிக்கடி ஒரு டிஎன்சி பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்னா இந்த கர்ப்பப்பை வந்து நம்ம வந்து சுரண்டுவோம் சொன்னோம் இல்லைங்களா? அப்படி சுரண்டும் போது முன்னாடி இருக்க பகுதியும் பின்னாடி இருக்க பகுதியும் ஒட்டிக்க வாய்ப்பு இருக்கு. அதை வந்து ஆஷர்மேன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அப்படி ஆச்சுன்னா நீங்க அடுத்த வாட்டி கன்சீவ் ஆகுறதுக்கு ப்ராப்ளமா இருக்கும். இது எல்லாமே வந்து 2 தடவைக்கு மேல டிஎன்சி பண்றவங்களுக்கான பிரச்சனை இது. ஒரு டிஎன்சி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அடுத்த பிரெக்னன்சி எப்ப பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு ஜென்ரலாவே ஒரு பிரெக்னன்சி அபார்ட் ஆயிடுச்சு இல்ல தானா ஆச்சோ நீங்களோ பண்ணீங்களாக்கா ஒரு 3 மாசம் வரையும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு கான்ட்ரசெப்ஷன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணாலும் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு டிஎன்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஏதாவது கருத்தரிக்கு மருந்துகள் யூஸ் பண்ணணுமா என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. நம்ம வந்து டிஎன்சி பண்ணும்போதே காப்பர்ட்டி வச்சுக்கிறதுக்கு ஆஃபர் பண்ணுவோம். அது வேணான்றவங்க என்ன சொல்லி அனுப்புவோம்னா அடுத்த மாதம் பீரியட்ஸ் வர வரையும் வந்து கட்டாயம் அவங்க வந்து ஒரு காண்டமோ ஒரு பேரியர் மெத்தட் யூஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பிரெக்னன்சி ஆகக்கூடாது. அடுத்த சைக்கிள் அவங்களுக்கு ரெகுலரா வந்துடுச்சுன்னா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு யூட்ரஸோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிப்போம். அதுக்கு அடுத்த மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கருத்தரைக்கு வந்து காண்டம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல மாத்திரைன்ற ஒரு விஷயம் போய்க்கலாம். எதுவுமே யூஸ் பண்ணலாம் திருப்பியும் கன்சீவ் ஆகிறதுக்கு அங்க பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஒரு டிஎன்சி முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க என்ன சொல்லி அனுப்போம்னா ஒரு அடுத்த மாதம் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வர வரையும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். பீரியட்ஸ் வர்றதுக்கு நடுவில் வந்து ஒரு வேலை சேர்ந்து இருந்தாங்கன்னா கருத்தரைக்கான வழிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த மாதம் வரும்போது பீரியட்ஸ் நல்லா வந்து முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஸ்கேனும் பார்ப்போம். கர்ப்பப்பை எப்படி இருக்கு அதோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிப்போம். ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1-2 பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து பிரெக்னெண்டா இருக்க அந்த சதையை எடுக்கிறோம் இல்லையா, அது ஒரு சிலவங்களுக்கு அங்கேயே ஒட்டி இருந்து ஒரு சிலவங்களுக்கு கேன்சரா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் அந்த மோலார் பிரெக்னன்சியா இருந்து சாதாரண பிரெக்னன்சியாலும் மோலாரா இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வெண்டா ஒரு பீட்டா ஹெச்சின்னு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி பார்ப்போம். ஸோ அன்னைக்கு ப்ரொசீஜர் முடிஞ்சுன்னா அதோட முடிந்ததுன்னு கிடையாது. அடுத்த சைக்கிள் பீரியட்ஸ் வர வரையும் அவங்க கட்டாயம் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபாலோப்ல இருக்கணும். டிஎன்சி பத்தி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.